ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்டியாஸ் வியூ. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். நூடுல்ஸ் தான் செய்ய போறோம். என்னடா நூடுல்ஸ்ல என்ன போய் சூப்பரான ரெசிபின்னு யோசிக்கிறீங்களா? எல்லாரும் சிக்கன் நூடுல்ஸ், மஷ்ரூம் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ் சாப்பிட்டுருப்பீங்க. நான் வந்து டிஃப்ரெண்டா காலிஃப்ளவரை வச்சு நூடுல்ஸ் செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ பாருங்க. இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்போஸ் நீங்க வந்து செஞ்சு அந்த வந்து ரெசிபி நல்லா இல்ல அப்படின்னாலும் நீங்க வந்து திட்டணும்னா கமெண்ட்ல வந்து திட்டிட்டு போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் நூடுல்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி, வெங்காயம், பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், பச்சை மிளகாலாம் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வந்து பாத்திரத்தில் எண்ணெய் வந்துட்டு ஊற்றிக்கிறோம். பாத்திரம் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு கடுகு வந்து எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே போட்டதுனால லைட்டாக பொரியலைன்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு வந்துட்டு கருவேப்பிலை வந்து எடுத்து அதையும் வந்துட்டு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பச்சை மிளகா வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் வந்துட்டு எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்ததும் பீன்ஸ் தான் போடணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனியன், காலிஃப்ளவர், கேரட் எது வேணால் போட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ண தானே போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்ததையுமே பீன்ஸை போட்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் நூடுல்ஸ்க்கு காலிஃப்ளவர் நிறையா போடணுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. நான் வந்துட்டு ஏன் வந்து கம்மியாக போட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்துட்டு செய்கிறேன். சப்போஸ் காலிஃப்ளவர் நிறையா போட்டு அந்த வந்து நூடுல்ஸ் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சுருக்கேன். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் வந்துட்டு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், உப்பு போட்டுக்கலாம். கடைசியாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நூடுல்ஸில் வந்துட்டு மசாலா பேக்கெட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையே வந்துட்டு இதுலேயே வந்து கொட்டி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு நூடுல்ஸுக்கு தேவையான அளவு தண்ணி வந்துட்டு ஊற்றிக்கிறோம். தண்ணி வந்து ஊற்றிட்டு அது வந்து மூடி வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க வந்து வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை போட்டு நல்லா வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு வேகிறதுக்காக மூடி வந்து வச்சுக்கலாம். அப்படி வந்து இல்லைன்னா ஓப்பன் பண்ணி கூட வேக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலிஃப்ளவர் நூடுல்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லி சாப்பிட்டுட்டு சொல்கிறோம். சாப்பிட்றதுக்காக பிளேட்டில் வந்துட்டு போட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவருடைய எசன்ஸ் வந்துட்டு நல்லா வந்து இறங்கியிருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி மசாலாஸோடு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமேட்டு கொதிக்க வச்சதுனால காலிஃப்ளவரோட எசன்ஸ், டேஸ்ட் எல்லாமே சூப்பராக வந்துச்சு. நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம கிறிஸ்டியாஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டாடா.